ஹாய் மக்களே வணக்கம். இது தேர்ஸ்டே மார்னிங் தான். மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நேற்றே 2 குழம்பு வச்சிட்டோமா. ஸோ இன்றைக்கி பாவக்காய் குழம்பு மீதி இருந்தது. அது கூட வந்து தயிர் சாதம் ப்ளஸ் பசங்களுக்கு வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணி சாதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனி அப்படியே தரையில் அப்படியே லேயராக படிஞ்சு ஆப்போசிட்டில் வர்றது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டு. அந்த மாதிரி பனி இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் அப்படி இருக்குது ரொம்ப நாள் கழித்து. ஆனால் மார்கழி முடிஞ்சு தை முடிஞ்சு வந்து இப்பயும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் காலையிலே ஸ்லோவாக தான் இருந்தது. குளிருது, தூங்குற மாதிரியே இருந்தது. பாப்பா வந்து நேற்று ஸ்கூல் போகல. அந்த கண் இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பியும் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 hours ஒன்ஸ் மெடிசன் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவள் இன்றைக்கி தான் அனுப்புனா. அதனால் அவங்க டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டு இருந்தாங்க. இந்த முட்டை ட்ரே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் விக்ரவாண்டியில் வந்திருக்கு இல்லைங்களா, அங்கே வாங்கினது தான். பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். பட் வந்து காஸ்ட் வந்து 100 ருபீஸ் தான். எல்லா பொருளுமே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பார்த்து தான் எந்த கடைக்கு போனாலும் வாங்கணும். கண்ணுக்கு படுறதெல்லாம் வாங்கணும்னு போனோம்னா கடன் வாங்கி தான் வாங்கணும். அந்தளவுக்கு நம்மளோட கையெல்லாம் அடக்கவே முடியாது. அந்த மாதிரி நான் செலக்டிவாக வாங்கினது தான். அது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே வந்து தோசைக்கெல்லாம் அடிப்போம், அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு சில்வர் பாட்டில் வாங்கினேன். அது ரெண்டுமே யூஸ்லெஸ் தான். 200 ருபீஸ் வேஸ்ட்டு. அதாவது 4 வாங்கினா 2 தேருன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாம் ஜீரக தண்ணி, மிளகு தண்ணி அதெல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அம்மா ஸ்கூலில் வந்து பசங்க வந்து வெத்தலை தண்ணி, மிளகு தண்ணி எடுத்துகிட்டு வராங்கம்மா, நீங்கள் எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அப்புறம் ஜூஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்கம்மா, எனக்கும் ஜூஸ் கொடுங்கன்னு. பாப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த கூலிங்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் தரமாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் போட்டு தரேன்னு சொல்லி மாதுளம்பழம் ஜூஸை தான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுங்க, அப்புறம் என்னால் லஞ்ச் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னால் அதையுமே முடித்து அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு மல்லாட்டை சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நான் என்ன மாதிரி ஒரு டைப் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டிலையே அடைஞ்சி கிச்சனு, ஜாமான், துணி, திருப்பியும் சாப்பாடு பேக் பண்ணுறது, நைட்டு டின்னர், எல்லோரும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்குறது தான். அதையும் தாண்டி எங்கேயாவது போகணுன்னு தோணுச்சு அப்படின்னா காசே செலவு பண்ணாமல் நல்லா ஒரு மாலாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போனோம்னா சுற்றி பார்த்துட்டு மட்டும்தான் வருவேன். எதுவுமே எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அசிங்கமாக இல்லையாடி, யாராவது பில்லு போடலையான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்னு கேட்பாரு. அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.